பாபா பக்தன் உடல் அளவிலும் மனதளவிலும் தூய்மை உள்ளவனாக இருக்க வேண்டும். சாயி பக்தன் ஆன்மீக விஷயங்களை அறிந்து கொள்வதில் ஆர்வம் உள்ளவனாக இருக்க வேண்டும். சச்சரிதம் தொடர்ந்து படிக்க வேண்டும். புத்தகத்தை படிப்பதால் அறிவு வளர்ந்துவிடும் என்று சொல்லிவிட முடியாது. மகான்களின் வாழ்வை உற்று நோக்கி அதிலிருந்தும் கற்றுக்கொள்பவனாக சாயி பக்தன் இருக்க வேண்டும். கடைசியாக அகந்தையை விட்டுவிட வேண்டும். எப்போதும் மன அடக்கம், புலனடக்கம் உள்ளவனாக மாற வேண்டும். ஒரு பக்தனிடம் பல குருமார்களை காட்டி பாபா சோதனை செய்வார். 2 குருமார்களை யார் வைத்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு எந்த நிலையிலும் முன்னேற்றம் வராது. ஆகவேதான் ஒரே குரு, ஒரே கடவுள், ஒரே மந்திரம் என்றிருக்க வேண்டும் என சொல்லி தந்தார்கள். இப்படி எல்லா விஷயத்திலும் சத்துவ குணம் உள்ளவராக மாறிக்கொண்டு பாபாவிடம் இதை எனக்கு கொடு என உரிமையோடும் தைரியத்தோடும் கேட்க வேண்டும். எந்த காலத்திலும் கெஞ்சக்கூடாது. உரிமையுள்ளவன் கெஞ்ச மாட்டான். உரிமை இல்லாதவன் ஒருபோதும் தைரியத்தோடு அவனிடம் கேட்க மாட்டான். நீ உரிமையுள்ளவனாக மாறிக்கொள், அப்போது அனைத்தும் நடக்கும். பக்தர்களின் இல்லங்களில் என்னென்ன நடக்க வேண்டும் என்பதை சத்குருவே தீர்மானிக்கின்றார். பாதங்களை பணியும் பக்தர்களின் இல்லங்களில் எதிர்பாராமலேயே மங்கள நிகழ்ச்சிகள் இம்மாதிரியாக வெற்றிகரமாக நிறைவேறுகின்றன. சிந்தாமணி நாம் கேட்பதை கொடுக்கும். கற்பக விருட்சம் நாம் மனதில் நினைப்பதை கொடுக்கும். காமதேனு நாம் ஆசைப்படுவதை உற்பத்தி செய்யும். ஆனால் குருவாகிய தாயோ நாம் நினைத்தே பார்க்காதவற்றையும் அருள் செய்வார். ஓம் சாய்ராம்.